அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜன்னத்து குடுவஜேரி குலாவுடைய சட்டம் பத்தி தெளிவா சொல்லுங்க. அதுக்கு அடுத்தாப்புல குலா கொடுத்த ஒரு பெண் திரும்ப விருப்பப்பட்டா அதே கணவனோட சேர்ந்து வாழறதுக்கு நம்ம மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? இதை பத்தி மற்றவங்க நம்ம கிட்ட விளக்கம் கேட்கும் போது ஆதாரபூர்வமா அதை சொல்ல முடியல. அது தெளிவா அதாவது ஒரு கணவன் மனைவிய விவாகரத்து செஞ்சிட்டான்னு வைங்க, செஞ்சால் முதல் விவாகரத்து செஞ்சிட்டான்னா அவங்களுக்குள்ள சேர்ந்து மறுபடியும் வாழ முடியும். ரெண்டாவது விவாகரத்து செஞ்சிட்டாலும் அவங்க திரும்பி சேர்ந்து வாழ முடியும். மூணாவது தடவை விவாகரத்து செஞ்சாண்டா தான் அவங்க என்ன செய்ய முடியாது, சில கண்டிஷனோட தான் அவங்க வாழ முடியும். உடனே கல்யாணம் பண்ணிக்கிற முடியாதுன்னு இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பெண்ணு கணவனை குலா கொடுத்து வேணான்ட்டாங்க. பெண்ணுக்கு விவாகரத்து உரிமை இருக்குது. அந்த கணவன் வேணான்னு சொல்லி பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச பிறகு அவங்களும் தப்ப உணர்றாங்க, அவரும் உணர்றாரு, நம்ம சேர்ந்து வாழ்வோம், அந்த கணவனும் அந்த மனைவியுமே சேர்ந்து வாழலாம்னு விரும்புறாங்க. இப்படி சேர்ந்து வாழ விரும்பினார்களே ஆனால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமா அனுமதி இருக்குது. ஒரு பெண்ணு கணவனை வேணான்னு சொல்லி பிரிஞ்சு போன பிறகு அந்த கணவனோட வாழணும்னு விரும்பினால் அவரும் அதை ஒத்துக்கொண்டால், இந்த கணவன் என்ன செய்யணும், அதை ஒத்துக்கொண்டாரையானால் திருமணத்தின் மூலமாக சேர்ந்து வாழலாம். சும்மா கூட்டிட்டு போயிட முடியாது. பழையபடி திரும்ப ஆரம்பத்திலிருந்து கல்யாணம் முறைப்படி கல்யாணம் பண்ணி மகர்லாம் பேசி அவங்க ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம் பண்ணி என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இப்ப அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு ஆதாரம்லாம் வேண்டியதில்லை. அதுக்கு ஆதாரம் கேட்கவே கூடாது. ஏன், எப்ப அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்களோ, இவர் அந்நியர் ஆயிட்டாரு, அவங்க அந்நியர் ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் அந்நியர்கள். ரெண்டு அந்நியர்களுக்கு மத்தியில கல்யாணம் பண்றதுக்கு என்ன சட்டமோ அதான் அவங்களுக்கு மத்தியில் உள்ளது. ஒரு அந்நியான ஒரு அந்நிய பெண்ணு மகரம் இல்லாத திருமணத்திற்கு அனுமதிக்கப்பட்ட உறவினர், அந்த உறவு இல்லாத இருப்பாங்க இல்லையா, தந்தை அண்ணன் தம்பி, இந்த மாதிரி உறவு இல்லாதவங்களா இருந்தா அவங்களை எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த தலாக்கு மட்டும் ஏன் இப்படி வருதுன்னு கேட்டா, அல்லாஹ் அப்படி சொன்னதுனால மூணாவது நீ தலாக்கு சொல்லிட்டேன்னா வேற ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டாதான் நீ கல்யாணம் பண்ணணும் அங்க ஒரு கண்டிஷன் எல்லாம் போட்டுட்டான். இந்த பெண்கள் விவாகரத்து பண்ணுவதற்கு அப்படி ஒரு கண்டிஷன் மார்க்கத்தில் போடப்படல, குர்ஆன்லயும் போடப்படல, ஹதீஸ்லயும் போடப்படல. லட்சம் தடவை கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு அடுத்த தடவை என்ன செய்யலாம், அந்த பெண்ணு வேணான்னு பிரிஞ்சு போயிடலாம். விரும்பினா சேர்ந்துக்கலாம், விரும்பினா சேர்ந்துக்கலாம். அவர் ரெண்டு பேரும் ஒத்துக்கிறானா, ரெண்டு பேரும் மனப்பூர்வம் ஒத்துக்கிட்டாரு கிடையாது. திருமணத்தின் மூலமாக என்ன செய்யலாம், சும்மா கூட்டிட்டு வர முடியாது. ரெண்டு பேரும் அவங்க கல்யாணம் பண்ணி என்ன செய்யலாம், மகர்லாம் கொடுத்து வாழ்ந்து கொள்ளலாம். அதுக்கு எந்த விதமான தடங்களோ தடையோ மார்க்கத்தில் கிடையாது. அது உள்ளதுதான், சாதாரண விஷயம் தான் அது.